நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஃப்ளவரான் வந்து ஒன் ஆஃப் தி ரேர் ஜெனடிக்ஸ். இதோட பாடி ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபின்னேஜ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் இந்த ஒரு ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ளவரான்ஸை வந்து நீங்கள் ஃப்ரெஷ் வாட்டரில் சேம் டேவே நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிடலாம். நீங்களும் வந்து இம்போர்ட்டட் ஃப்ளவரான்ஸ் வந்து வாங்கினீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இதே டிடிஎஸ் ரேஞ்ச் வந்து உங்கள் டேங்க்கில் மெயின்டைன் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் வீக் வந்து உங்கள் ஃப்ளவரான்ஸ்க்கு இந்த அளவுக்கு நீங்கள் ஃபீட் பண்ணாலே போதும். நீங்கள் புதுசாக உங்கள் ஃப்ளவரான்ஸ் வந்து டேங்க்ல இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இது வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஸ்ட்ரெஸ் அண்ட் அந்த ஃபிஷ் வந்து ஈஸியாக அந்த நியூ டேங்க் அடாப்ட் ஆகிற மாதிரி இது ஹெல்ப் பண்ணும். நீங்கள் டேங்க்ல ஃபிஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த அளவுக்காச்சும் வாட்டர் சேஞ்ச் பண்ணுங்கள். உங்கள் நியூ டேங்க்ல வந்து நீங்கள் பெனிஃபிஷியல் பாக்டீரியா வந்து ஃபாஸ்ட்டாக க்ரோ பண்ணுறதுக்கு இந்த ஒரு ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணாலே போதும். இந்த தாய் மினரல்ஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி தான் டேங்க்ல ஆட் பண்ணணும். நீங்கள் இந்த மாதிரி மெடிசன்ஸ்லாம் வந்து ஸ்டார்டிங்லேயே நீங்கள் உங்கள் டேங்க்ல யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃபிஷ்ஷஸ் வந்து டெத் ஆகிடும். நீங்கள் இந்த மாதிரி தான் உங்கள் ஃபிஷ்ஷை கவரோட வச்சுட்டு ப்ராப்பராக டெம்பரேச்சர் அக்லிமேஷன் பண்ணணும். இப்போ நம்ம இந்த ஃப்ளவரான் வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இவன் தான் நம்மளோட நியூ ஃப்ளவரான். என்னோட கலெக்ஷனில் வந்து ஒரு நியூ ஃப்ளவரான் ஃபிஷ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அவனை பற்றி அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் இருக்குது. ஸோ நான் அது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவனை வாங்குறதுக்கு முன்னாடி வந்து அவன் டேங்க் வந்து நான் எப்படி செட் பண்ணேன், அது இல்லாமல் அவனை வாங்கிட்ட அப்புறமா அந்த நியூ டேங்க்குக்கு வந்து அவனை எப்படி நான் செட்டில் டவுன் பண்ணேன்னு சொல்லி அதையும் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ஒரு புது ஃப்ளவரான் ஃபிஷ் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்பயுமே நம்ம ஃபிஷ்ஷஸ் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம டேங்க் வந்து ப்ராப்பராக நம்ம ஃபிஷ்ஷஸ்க்கு ஏற்ற மாதிரி அதை வந்து செட் பண்ணணும். ஸோ அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா டேங்க் வந்து சைக்கிளிங் பண்ணுறது தான். ஸோ இந்த சைக்கிளிங் வந்து நம்ம 2 டிஃப்ரெண்ட் வேஸில் பண்ணலாம். ஸோ ஒன்று வந்து யூஸ்வலாக எல்லோரும் பண்ணுற மாதிரி அந்த 5 to 7 days வாட்டரை ரிஃபில் பண்ணி சைக்கிளிங் பண்ணுறது. இன்னொரு மெத்தடு வந்து நம்ம அது மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுற மெத்தடு ஒன்று இருக்குது. ஸோ நான் அதுவும் உங்களுக்கு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தடை வந்து ரெகுலராக நம்ம டேங்க் சைக்கிள் பண்ணுறது. ஸோ இந்த மெத்தடில் வந்து 5 to 7 days ஆகும் உங்கள் டேங்க் வந்து ப்ராப்பராக சைக்கிள் ஆகிறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா நீங்கள் வாங்கின அந்த நியூ டேங்க்கில் வந்து வாட்டர் வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்து நீங்கள் வச்சுருக்க அந்த ஃபில்ட்ரேஷனை வந்து ஆன் பண்ணிவிடுங்க அதில். ஸோ ஆன் பண்ணிட்ட அப்புறமா நம்ம அந்த டேங்க் வந்து பெனிஃபிஷியல் பாக்டீரியா வந்து க்ரோ பண்ணுறதை ஃபாஸ்டர் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி சீக்கமோட ஸ்டெபிலிட்டி இல்லை நம்ம மைக்ரோ லைஃப் S2 பில்லியன் பாக்டீரியான்னு சொல்லி அக்வாட்டிக் ரெமடிஸ்லையும் சில ப்ராடக்ட்ஸ் வருது. ஸோ நீங்கள் அதையும் ஆட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் அதை ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம டேங்க்கில் வந்து இந்த பெனிஃபிஷியல் பாக்டீரியா வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்ம டேங்க் வந்து சீக்கிரமாகவே சைக்கிள் ஆகி முடிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ணிட்டு ஃபஸ்ட் டே வந்து ரன் பண்ணுங்கள். ஸோ ரன் பண்ணிங்கன்னா மோஸ்ட்லி நீங்கள் ஃபஸ்ட் டே லைட் போட்டு பார்த்தீங்கனாலே தெரியும் அவ்வளோ க்ளவுடியாக இருக்கும் அந்த தண்ணியே. ஸோ இந்த மாதிரி க்ளவுடியாக இருந்துச்சுன்னா அந்த டேங்க் வந்து இன்னும் சைக்கிள் ஆகலைன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஃபஸ்ட் டேல வந்து டேங்க் வந்து ரொம்ப க்ளவுடியாக இருக்கும். ஸோ நீங்கள் அதே செகண்ட் டேல பார்த்தீங்கன்னா டேங்க் வந்து மைல்டாக கிளியர் ஆகுற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ இந்த வீடியோவில் கூட பாருங்கள், நான் செகண்ட் டே தான் எடுத்தேன். டேங்க் வந்து கொஞ்சம் மைல்டாக கிளியர் ஆகிருக்கும். அதே நீங்கள் 5th டேல பார்த்தீங்கன்னா டேங்க் வந்து நல்லாவே கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் டே 5ல தான் எடுத்தேன். ஸோ டேங்க் வந்து நீங்கள் எந்த ஆங்கிலேருந்து பார்த்தாலும் உங்களுக்கு அந்த தண்ணியோட இதுவே தெரியாது, அந்த க்ளவுடினஸ்ஸே அந்தளவுக்கு வந்து கிளாரிட்டி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து எப்போ உங்கள் டேங்க் வந்து கிறிஸ்டல் கிளியராக சேஞ்ச் ஆகுதோ அப்போ தான் உங்கள் டேங்க் வந்து சைக்கிள் ஆச்சுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி டைமில் தான் நீங்கள் உங்கள் ஃபிஷ்ஷஸ் வந்து ஆட் பண்ணணும் உங்கள் டேங்க்குக்கு. ஸோ நீங்கள் இதை பார்த்து நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இந்த மாதிரி வந்து பெனிஃபிஷியல் பாக்டீரியாவுக்கு ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா மோஸ்ட்லி வந்து 3 to 5 daysலேயே வந்து உங்கள் டேங்க் வந்து சைக்கிள் ஆகிடும். ஸோ நான் இந்த மாதிரி தான் வந்து மோர் தென் 5 to 7 days வந்து டேங்க்கை வந்து சைக்கிள் பண்ணேன். இப்போ நான் சொன்ன மெத்தடை வந்து நீங்கள் ஃபிஷ் வாங்குறதுக்கு முன்னாடி டேங்க் செட்டப்லாம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலாம். சப்போஸ் வந்து நீங்கள் ஃபிஷ் வாங்கும்போது வந்து நியூ டேங்க்கும் வாங்கியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக மோஸ்ட்லி நிறைய பேர் நீங்கள் இதை ஃபாலோ பண்ண மாட்டீங்க. ஸோ அப்போ என்ன ஆகுன்னா நீங்கள் இமீடியட்டாக உங்கள் ஃபிஷ்ஷை வந்து இந்த நியூ வாட்டரில் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த சீக்கமோட ப்ரைம் வாங்கிக்கோங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி சீக்கமோட ப்ரைமை நீங்கள் யூஸ் பண்ணும்போது என்ன ஒரு பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டே 1லேயே வந்து உங்கள் ஃபிஷ்ஷஸ் வந்து டேரெக்டாக உங்கள் நியூ வாட்டர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிடலாம். உங்கள் ஃபிஷ் வந்து டெத்தே ஆகாது. நீங்கள் இந்த ப்ரைம் யூஸ் பண்ணும்போது நீங்கள் இன்னொரு ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ணணும், சீக்கமோட ஸ்டெபிலிட்டின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் 2 ப்ராடக்ட் நீங்கள் சேர்ந்து வந்து ஒரு 5 to 7 days நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃபிஷ் டெத் ஆகாது. டேங்க்கும் வந்து அந்த 5 to 7 daysலேயே வந்து சைக்கிளும் ஆகிடும். நம்ம ருத்ரா டேங்க்கில் வந்து நான் ஸ்டார்டிங்லேயே ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நியூ வாட்டரில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். ஸோ அப்போ நான் அந்த சீக்கம் ப்ரைமும் ஸ்டெபிலிட்டியும் போட்டு தான் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். ஸோ இப்போ வரைக்கும் வந்து அவனுக்கு எந்த ப்ராப்ளமே இல்லை. ஸோ நீங்கள் இதை தைரியமாக ட்ரை பண்ணலாம், எந்த இஷ்யூஸுமே வராது. இந்த ப்ரைம் வந்து நீங்கள் ஃப்ரெஷ் அண்ட் சால்ட் வாட்டர் 2த்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ப்ரைம் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா
நம்ம வாட்டரில் இருக்கிற ஹெவி மெட்டல்ஸ் அண்ட் டாக்ஸிக் மெட்டல்ஸ் எல்லாத்தையுமே வந்து டீடாக்ஸிஃபை பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம டேங்க்ல இருக்கிற அமோனியா, நைட்ரேட் இது எல்லாத்தையுமே டீடாக்ஸிஃபை பண்ணும். இது வந்து அமோனியா வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணாது. இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அமோனியா கூட வந்து பைண்ட் ஆகி அதை வந்து ஆம்லெஸ்ஸாக மாற்றிடும். ஸோ நம்ம பெனிஃபிஷியல் பாக்டீரியாக்கு வந்து அதை ஃபுட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த சீக்கம் ஸ்டெபிலிட்டி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பெனிஃபிஷியல் பாக்டீரியா இருக்கும். ஸோ இது வந்து நம்ம டேங்கை ஃபாஸ்ட்டாக சைக்கிள் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த 2 ப்ராடக்ட்டுமே நீங்கள் வந்து டெய்லியும் 7 டேஸ்க்கு வந்து ரெகுலராக மார்னிங் வந்து டோசேஜ் பண்ணணும். ஸோ இதில் இருக்க டோசேஜ் படி நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி 2 ப்ராடக்ட்டுமே நீங்கள் சேர்ந்து யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து டேங்க் வந்து சைக்கிளே பண்ண தேவையில்ல. அந்த ஃப்ரெஷ் வாட்டரில் நீங்கள் டேரெக்டாகவே உங்கள் ஃபிஷ்ஷஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிடலாம். ஆனால் நான் மோஸ்ட்லி வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட் தான் ப்ரெஃபர் பண்ணுவேன். ஆனால் சப்போஸ் நீங்கள் அர்ஜென்சியில் இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த செகண்ட் மெத்தட் ட்ரை பண்ணலாம். அடுத்து வந்து வாட்டரோட டிடிஎஸ். ஸோ நான் இந்த மாதிரி இம்போர்ட்டட் ஃப்ளவரான்ஸ்க்கு வந்து மோஸ்ட்லி வந்து 150 to 200 டிடிஎஸில் தான் வந்து இனிஷியல் டேஸில் வந்து நான் மெயின்டைன் பண்ணுவேன். ஸோ ஒன்ஸ் வந்து ஃபிஷ் நல்லா செட்டில் டவுன் ஆகிட்ட அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நான் டிடிஎஸ் இன்க்ரீஸ் பண்ணி அரௌண்ட் 300 டிடிஎஸ்க்கு வந்து நான் டேங்க் வந்து ரெகுலராக மெயின்டைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். ஸோ இந்த டேங்க்கில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 196 கிட்ட இருக்குது. ஸோ இது மோஸ்ட்லி வந்து இந்த டிடிஎஸ்ஸே வந்து ஃபிஷ் வந்து ஈஸியாக செட்டில் டவுன் ஆகிடும். சப்போஸ் உங்கள் டேப் வாட்டரோட டிடிஎஸ் வந்து ரொம்ப ஹையராக இருக்குன்னா நீங்கள் கொஞ்சம் மினரல் வாட்டர் இல்லை ஆர்ஓ வாட்டர் வந்து மிக்ஸ் பண்ணி அந்த டிடிஎஸ் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன ரேஞ்சில் மோஸ்ட்லி அதை வைக்க பாருங்க. ஏன்னா வந்து இம்போர்ட்டட் ஃப்ளவரான்ஸாக இருந்துச்சுன்னா நான் சொன்ன ரேஞ்சில் வந்து ஈஸியாக அதை வந்து உங்கள் டேங்க் வந்து செட்டில் ஆகிடும். ரொம்ப ஹையர் டிடிஎஸாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் இம்போர்ட்டட் ஃப்ளவரான்ஸ்க்கு வந்து செட்டில் டவுன் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்டரோட டெம்பரேச்சர் தான். ஸோ நான் மோஸ்ட்லி ஹீட்ரு வந்து 28 டிகிரிஸில் தான் வந்து ஃபஸ்ட்டு 2 வீக்ஸ்க்கு வந்து நான் செட் பண்ணுவேன். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 20 டிகிரிஸில் வைக்கும்போது ஃபிஷ்ஷுக்கு வந்து நல்லாவே டைஜஷன் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது நியூ டேங்க்கு வந்து அடாப்ட் ஆகிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நான் 20 டிகிரிஸ் வந்து ஃபஸ்ட்டு 2 வீக்ஸ் மெயின்டைன் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ஃபிஷ் நல்லா செட்டில் டவுன் ஆகிட்ட அப்புறமா திருப்பியும் 27 டிகிரிஸ்க்கு வந்து அதை ரெடியூஸ் பண்ணிவிடுவேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி வந்து டேங்க் சைக்கிளிங், வாட்டர் டெம்பரேச்சர், டிடிஎஸ் இது எல்லாமே ப்ராப்பராக செட் பண்ணிவிட்டு எடுத்தோடனே ஃப்ளவரான டேரெக்டாக போடாமல் ஸோ முடிஞ்சால் வேறு ஏதாவது ஸ்மாலர் ஃபிஷ்ஷஸ் போடுங்க. ஸோ நான் யூஸ்வலாக வந்து பேரட் ஃபிஷ் தான் வந்து டேங்க்கில் ஆட் பண்ணுவேன். ஸோ இந்த பேரட் ஃபிஷ் வந்து டேங்க்கில் ஒரு 24 ஹவர்ஸ் வந்து போட்டுட்டு நான் நெக்ஸ்ட் டே வந்து பார்ப்பேன் ஃபிஷ்ஷுக்கு ஏதாவது அப்நார்மலாக இருக்கா இல்லையான்ட்டு. ஸோ மோஸ்ட்லி வந்து ஃபிஷ்க்கு எந்த ஒரு இஷ்யூஸும் வராது இந்த மாதிரி நீங்கள் ப்ராப்பராக சைக்கிளிங் பண்ணிங்கன்னா. ஸோ அந்த மாதிரி ஃபிஷ் வந்து ப்ராப்பராக இருந்துச்சுன்னா நான் அதுக்கு அடுத்து தான் வந்து ஃப்ளவரான்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். ஏன்னா சம்டைம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா டேங்க்கில் ஏதாவது டாக்ஸிசிட்டி இருந்துச்சுன்னா டேரெக்டாக நம்ம ஃப்ளவரான்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி வந்து டெஸ்டிங்காக ஏதாவது ஸ்மாலர் ஃபிஷ்ஷஸ் போட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். ஸோ எல்லாம் ப்ராப்பராக இருந்துச்சுன்னா அதுக்கடுத்து உங்கள் ஃப்ளவரான்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி நீங்கள் போடுற அந்த டெஸ்டிங் ஃபிஷ்ஷை வந்து எதுவும் டிசீஸ் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அது டிசீஸ்லாம் எதாவது இருந்துச்சுன்னா அது வந்து ஃப்ளவரான்ஸ்க்கு வந்து பரவறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ நல்லா ஹெல்த்தியாக இருக்க ஃபிஷ்ஷஸாக போட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு 24 ஹவர்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கடுத்து நம்ம ஃப்ளவரான்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். ஸோ நான் சொன்னது எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஃபிஷ் வாங்குறதுக்கு முன்னாடியே வந்து ப்ராப்பராக உங்கள் டேங்க் வந்து செட் பண்ணிவிடுங்க. நீங்கள் ஃப்ளவரான் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி தான் மோஸ்ட்லி வந்து அதை பேக் பண்ணி தருவாங்க. நீங்கள் இதை வந்து டேரெக்டாக ஓப்பன் பண்ணி உங்கள் ஃப்ளவர் வந்து டேங்க்கில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ அதுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான வே இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா இந்த கவரை அப்படியே டேரெக்டாக உங்கள் டேங்க்கில் போட்டுருங்க. அதுக்கடுத்து உங்கள் டேங்க்ல இருந்து ஒரு 10% வாட்டர் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் டேங்கோட பாட்டம்லேருந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா டேங்கோட பாட்டமில் இருக்க அந்த வேஸ்ட்டு டஸ்ட்டு பார்ட்டிகல்ஸு அது இல்லாமல் சில நைட்ரேட்ஸும் வந்து ரிமூவ் ஆகும். அது இல்லாமல் நீங்கள் ஃப்ரெஷ் வாட்டரை ஆட் பண்ணும்போது என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெஷ் வாட்டர்லேருந்து நிறைய டிசால்வ்டு ஆக்சிஜன்ஸ் வந்து இருக்கும். ஸோ நம்ம ஃப்ரெஷ்ஷை வந்து நல்லா ஆக்டிவாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நான் காட்டுற மாதிரி இந்தளவுக்கு நீங்கள் வாட்டர் சேஞ்ச் பண்ணாலே போதும். அதுக்கடுத்து நியூ வாட்டர் வந்து ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சுருந்த அந்த ஃபிஷ் கவரை வந்து ஒரு 30 to 45 மினிட்ஸ் வந்து நீங்கள் இதே மாதிரி வந்து டெம்பரேச்சர் அக்லிமினேஷன் பண்ணணும். ஸோ அதனால என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டேங்க் வந்து என்ன வாட்டர் டெம்பரேச்சரில் இருக்கோ அதே டெம்பரேச்சர் வந்து ஃபிஷ்ஷோட கவரில் இருக்க வாட்டரும் வந்து அடாப்ட் ஆகிடும். ஸோ 2 டெம்பரேச்சர் வந்து சேமாக இருக்கும். ஸோ நம்ம அதுக்கடுத்து நம்ம ஃபிஷ்ஷை ரிலீஸ் பண்ணும்போது ஃபிஷ்ஷுக்கு வந்து எந்த ஒரு இஷ்யூஸும் இருக்காது. ஸோ நீங்கள் ஃப்ளவரான் மட்டும் இல்லை நீங்கள் வேறு எந்த ஃபிஷ்ஷஸ் வாங்கினாலும் இதே மாதிரி வந்து டெம்பரேச்சர் அக்லிமினேஷன் வந்து நீங்கள் பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ணணும். ஸோ நம்ம இப்போ இந்த கவரை வந்து ஓப்பன் பண்ணி நம்ம ஃப்ளவரான் வந்து ரிலீஸ் பண்ணிடலாம். ஏன்னா அரௌண்ட் ஒரு 1 hour கிட்ட நான் டெம்பரேச்சர் அக்யூமுலேஷன் பண்ணிட்டேன். இதை எனக்கு பிடிக்கிறதே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ரொம்பவே ஆக்டிவாக இருக்கான். ஸோ இவன் தான் நம்ம F2 கம்ஃபா. ஸோ இவனை தான் நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ இவனை நம்ம டேங்க்கில் ரிலீஸ் பண்ணிடலாம்.
ஸோ இவன் வந்து ஒரு ப்ராப்பர் F2 கம்ஃபா. இவன் சைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 1 to 1.5 இன்ச்சஸ் தான் இருப்பான். ரொம்பவே சின்ன சைஸ் தான். ஸோ பார்க்கறதுக்கு எப்படி இருக்கான்னு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ல இருக்கான். ஸோ அதனால பார்க்கறதுக்கு எப்படி இருக்கான், நல்லா செட்டில் ஆயிட்டானா நல்லாவே பொட்டன்ஷியல் காட்டுவான் இவன். ஸோ இவன் வந்து ஒரு ஜெனட்டிக்கல் ஃபிஷ். ஸோ ஸ்மால் சைஸில் வந்து இவன் பார்க்கறதுக்கு இப்படி தான் கொஞ்சம் அக்லியாக இருப்பான். ஆனால் க்ரோவாக நல்லாவே பியூட்டிஃபுல்லாக இவன் வந்து டேர்ன் அவுட் ஆகுவான். அது மட்டும் இல்லாமல் இவன் வந்து ஒரு GB பிளட் லைன் கூட. ஸோ ஒரு 4-5 இன்ச்சஸ் அவன் க்ரோ ஆகும்போது இவன் ஜிபியாக டேர்ன் அவுட் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஸோ அவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்குது இவன் வந்து எப்படி டேர்ன் அவுட் ஆவான்னு சொல்லி. இவனை நான் மெயினாக செலக்ட் பண்ணதுக்கு வந்து அந்த ஜெனட்டிக்கல் ரீசன் வந்து ஒன்று. செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவனோட பாடி ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபின்னேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ ப்ராப்பரான கம்ஃபாவோட ட்ரைட்ஸ் இருக்கும் என்னோட பாடி ஸ்ட்ரக்சரில். ஸோ அதுதான் எனக்கு மெயினாக இவங்ககிட்ட பிடிச்சதே. இந்த சேம் கம்ஃபா பிளட் லைன் வந்து எப்படி டேர்ன் அவுட் ஆகும்னு சொல்லி நான் அந்த வீடியோஸும் பார்த்துருக்கேன். ஸோ அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக டேர்ன் அவுட் ஆகும். ஸோ இவனை வந்து நம்ம 10.7 குளத்தூர் ஷாப்பில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இவனை வாங்கும்போது அவ்வளோ ஃப்ளவரான்ஸ் வச்சுருந்தாரு. நிறைய GB ஃப்ளவரான்ஸ் இருந்துச்சு, நிறைய டியூல்டன் ஃப்ளவரான்ஸ்லாம் இருந்துச்சு. ஆனால் இவனை நான் மெயினாக பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரீசனே என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபின்னேஜ் அண்ட் பிளட் லைன் தான். ஸோ உங்களுக்கு இதே மாதிரி வேறு ஃப்ளவரான்ஸ் வேணுன்னா பிரதரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் அவரோட ஷாப்போட அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதே மாதிரி ஃபிஷ்ஷோட கவரில் இருக்க அந்த வாட்டரும் வந்து டேங்க்கில் மிக்ஸ் பண்ணாதீங்க. ஏன்னா சம்டைம் வந்து அக்வேரியம் வாட்டரில் வந்து வேறு ஏதாவது பேராசைட்டில் வேறு டிசீஸோ இருந்துச்சுன்னா நம்ம டேங்க்கோட வாட்டரை வந்து அதை ஸ்பாயில் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபிஷ்ஷை மட்டும் நீங்கள் எடுத்து டேங்க்கில் போட்டுட்டு அந்த கவரில் இருக்கிற வாட்டரை வந்து நீங்கள் வெளியே போட்டுருங்க. ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் உங்கள் ஃப்ளவரான டேங்க்கில் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அப்புறமா ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரெஸ் மெடிசன் வந்து ஆட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து நம்ம ஃப்ளவரான் வந்து சீக்கிரமாக நம்ம டேங்க்குக்கு வந்து அடாப்ட் ஆகிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ ஸ்ட்ரெஸ்க்கோட பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ளவரானை வாங்கிட்டு வரும்போது அதுக்கு வந்து ஒரு ட்ராவல் ஸ்ட்ரெஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ அதை கிளியர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃப்ளவரான்ஸ்க்கு வந்து சம்டைம் வந்து இன்ஜுரிஸ் கூட வரும். ஸோ அந்த மாதிரி இன்ஜுரிஸையும் வந்து ஹீல் பண்ணும். அது இல்லாமல் இது வந்து நம்ம ஃப்ளவரான்ஸோட ஸ்லைம் கோட்டோட ப்ரொடக்ஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த மாதிரி அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் ஃப்ளவரான் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோமோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸில் மெடிசனை வந்து ஃபஸ்ட்டு 2 to 3 டேஸ்க்கு வந்து ஆட் பண்ணுங்கள் உங்கள் டேங்க்கில். நான் யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி less than 4 inches இருந்துச்சுன்னா இவ்வளோ பெரிய டேங்க் சைஸ் வந்து கொடுக்க மாட்டேன். ஆனால் இவனுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் இன்ட்ரடியூஸ் பண்ண டே 1லேருந்தே பார்த்தீங்கன்னா நல்லாவே ஆக்டிவாக இருக்கான். அப்புறம் நல்லாவே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். அந்தளவுக்கு வந்து டேங்க்கோட வாட்டர் ப்ரெஷர் வந்து இவனுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகலை. ஸோ அதனால் ஃபுல் டேங்க்கோட வால்யூம்லையும் நான் வாட்டரை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி வந்து உங்கள் ஃப்ளவரான டேங்க்கில் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்ட அப்புறமா ஃபஸ்ட்டு 24 hours வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து எதுவுமே ஃபீட் பண்ணாதீங்க. அதுக்கடுத்து ஒரு 1 week வந்து ஃபிஷ்ஷு ரெகுலராக சாப்பிட்ற பெல்லட் கவுண்ட்டோட பாதி கவுண்ட் மட்டும் அதுக்கு ஃபீட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து அதுக்கு டைஜஷன் வந்து ப்ராப்பராக இருக்கும். ஃபிஷ் வந்து நல்லாவே உங்கள் டேங்க் வந்து அடாப்ட் ஆகிடும். ஸோ அதே மாதிரி வந்து சம்டைம் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 to 3 டேஸ்க்கு வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து ஒயிட் பூப் இல்லை ஸ்ட்ரிங்கி பூப் மாதிரிலாம் வரும். ஸோ அதுக்காக நீங்கள் வந்து மெடிக்கேஷன்ஸ்லாம் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஃபிஷ்ஷோட ஸ்ட்ரெஸ்ஸுக்காக இந்த மாதிரி வந்து சம்டைம் ஃபிஷ்ஷுக்கு வந்து ஒயிட் பூப் ஆகிறது வந்து நார்மல் தான். ஸோ அந்த ஃபஸ்ட்டு 1 weekல வந்து உங்கள் ஃபிஷ்ஷுக்கு வந்து ஒயிட் பூப் ஆச்சுன்னா பெருசாக நீங்கள் மெடிக்கேட் பண்ணாதீங்க. ஃபிஷ்ஷை நோட்டீஸ் பண்ணி அதை ப்ராப்பராக வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் செட்டில் டவுன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். சில பேர்லாம் வந்து இந்த ஃபஸ்ட்டு 1 weekலேருந்து ஃபிஷ்ஷுக்கு இந்த மாதிரி ஒயிட் பூப்லாம் ஆகுன்னு சொல்லி இந்த மாதிரி மெடிசன்ஸ்லாம் போட்டு ஃபிஷ்ஷை வந்து கில் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி நியூ ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து நீங்கள் மெடிக்கேட் பண்ணுறதுனா என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆல்ரெடி அந்த ஃபிஷ் வந்து உங்கள் டேங்க்கு வந்து இன்னும் செட்டில் டவுன் ஆகலை. ஸோ அதுக்கு ட்ராவல் ஸ்ட்ரெஸ் உங்கள் நியூ டேங்க்கோட ஸ்ட்ரெஸ்ன்ட்டு அவ்வளோ இருக்குது. ஸோ அதுக்கு மேலே நீங்கள் இந்த மாதிரி மெடிக்கேட் பண்ணிங்கன்னா அது இன்னும் இன்டர்னல் ஸ்ட்ரெஸ்ஸும் க்ரியேட் பண்ணும். சில ஃபிஷ்ஷஸ் வந்து அதை ஹேண்டில் பண்ண முடியாமல் சீக்கிரமாகவே டெத் ஆகிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு 1 week வந்து எந்த ஒரு மெடிக்கேஷன் வந்து யூஸ் பண்ணாதீங்க. டேங்கோட அக்வேரியம் லைட் வந்து நீங்கள் ஆன் பண்ணாதீங்க. ஸோ 1 week அப்புறமா நீங்கள் ஒரு 3 hours 4 hours சொல்லி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லைட்டோட டியூரேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா எடுத்தவொடனே சில பேர்லாம் வந்து டே 1லேருந்து லைட்லாம் போட்டுறாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் டே 1லே லைட் போட்டிங்கன்னா ஃபிஷ் வந்து இன்னும் ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆகும். உங்கள் டேங்க்கு வந்து சீக்கிரம் வந்து அது அடாப்ட் ஆகாது. ஸோ டே 2ல் வந்து இவன் நல்லாவே டேங்க்கு வந்து செட்டில் ஆகிட்டான். ஃபீடிங் கூட எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஸோ நீங்களும் இதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக ஃபீட் பண்ணுங்கள் டே 2ல். ஸோ நான் யூஸ்வலாக வந்து டே 3ல் வந்து இந்த தாய் மினரல்ஸ் வந்து ஆட் பண்ணுவேன். ஸோ இந்த தாய் ஆக்டிவ் மினரல்ஸ் வந்து எதுக்கு நம்ம ஃபிஷ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிஷ்ஷோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து இது ரெடியூஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ளவரான்ஸோட பேர்ல்ஸ் அண்ட் ஸ்கேல்ஸ்லாம் வந்து நல்லா ஷைனிங்காக அது டெவலப் பண்ணும்.
ஃபிஷ்ஷோட கலர் கூட நல்லாவே டீப்பாக பிரைட்டர் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய மல்டி மினரல்ஸும் இருக்குது. ஸோ அது வந்து நம்ம ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து அவ்வளோ பெனிஃபிட்ஸை கொடுக்கும். ஸோ எப்போ உங்கள் ஃப்ளவரான் வந்து ஃபுட் இன்டேக் பண்ணுதோ ஸோ அன்னைக்கு ஒரு ஆஃப்டர்நூன் இல்லை ஈவினிங் டைமில் வந்து இந்த மாதிரி தாய் மினரல்ஸ் வந்து ஆட் பண்ணுங்கள். நீங்கள் ஒன்ஸ் எல்லாம் செட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 7 டேஸ்க்கு வந்து ஃபீடிங்க்கு மட்டும் டேங்க் கிட்ட போங்க. சில பேர்லாம் பார்த்துருக்கேன், சும்மா போயிட்டு டேங்க் கிட்டே வந்து அந்த அக்வேரியம் கிளாஸில் டேப் பண்ணுறது இல்லை அந்த மாதிரி ஃபிஷ்ஷு கிட்ட க்ளோஸ்அப்பில் போய் பார்க்குறதுன்ட்டு நோண்டிகிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃபிஷ்ஷை வந்து உங்கள் நியூ டேங்க் வந்து அடாப்ட் ஆகாது, ரொம்பவே டைம் எடுக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த ஃபஸ்ட்டு 7 டேஸ் வந்து டேங்க் கிட்ட பெருசாக மூவ்மெண்ட் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ சீக்கிரமாக உங்கள் ஃபிஷ்ஷை வந்து உங்கள் டேங்க் வந்து அடாப்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். நான் இது வரைக்கும் இவ்வளோ சின்ன ஃப்ளவரான் வாங்கி நான் க்ரூம் பண்ணதில்லை. ஸோ நான் வாங்கின எல்லா ஃப்ளவரானும் பார்த்தீங்கன்னா மோர் தென் 3 inches தான் இருந்திருக்கு. ஸோ இவன் வந்து 1.5 inches தான் இருப்பான். ரொம்பவே ஒரு சின்ன கம்ஃபாக தான் இவன். ஸோ எனக்கு அதுவே வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஏன்னா அவனுக்கு அம்பு கூட பார்த்தீங்கன்னா நான் வாங்க மாட்ரேட்டாக தான் இருந்துச்சு. ஸோ அவன் ஜெனட்டிக்கலாக வந்து எப்படி க்ரூம் ஆகி வரப்போகிறான்னு சொல்லி அவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஜெனட்டிக்கல் ஃபிஷ் வந்து இதுக்கு முன்னாடி நான் வாங்கி நான் க்ரூம் பண்ணதில்லை. ஸோ அதுவும் ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி அவ்வளோ ஃபேக்டர்ஸ் இருக்குது இவனை க்ரூம் பண்ணுறதுல. ஸோ மோஸ்ட்லி இவன் நல்லா தான் டேர்ன் ஆவான்னு நினைக்கிறேன். சரி நம்ம பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணால் கூட சம்டைம் வந்து மோர் தென் 2 weeks இல்லை 1 month கூட ஆகும் உங்கள் ஃபிஷ் செட்டில் ஆகிறதுக்கு. அதுக்கு வந்து ஃபிஷ்ஷோட மைண்ட் செட் வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ இந்த ஃப்ளவரான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 1 dayலே வந்து இவன் டேங்க்கு செட்டில் ஆகிட்டான். ஸோ மார்னிங் வந்து இவன் நான் இதில் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா இவன் ஃபுட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டான். அது இல்லாமல் அவனோட ப்ராப்பர் கலரேஷனும் வந்து இவனுக்கு வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி சில ஃபிஷ்ஷஸ் வந்து ஈஸியாக வந்து அடாப்ட் ஆகிடும். சில ஃபிஷ்ஷஸ் வந்து ஒரு 1 month கூட டைம் ஆகும். ஸோ நீங்கள் ஸ்லோவாக இந்த ஃபிஷ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த டேங்க் வந்து செட்டில் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ்ஷை செட்டில் பண்ண தெரியாமல் தான் இந்த ஃபஸ்ட்டு ஃபியூ வீக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த புது ஃப்ளவரானே வந்து கொண்டு வர்றாங்க. ஸோ இதை நீங்கள் ப்ராப்பராக பார்த்து பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் உங்கள் ஃபிஷ் வந்து டேங்க் அடாப்ட் ஆகிடுச்சுன்னா அதுக்கு அடுத்து நீங்கள் அந்த ரொட்டீன் வந்து ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஃபிஷ்ஷும் வந்து அந்தளவுக்கு ஈஸியாக வந்து டெத் ஆகாது. ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் க்ரூமிங் ரிலேட்டடாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு க்ரூமிங் ரிலேட்டடாக டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த வீடியோ போய் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு வேறு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான். ஓகே, பாய்.